உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா புத்தாண்டு எவ்வளோ நாள் ஆயிடுத்து, இப்போ வந்து விஷ் பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க. மாமியோட ஹனிமூன் ஒன்று போயிருந்தேன். போன இடையில நல்ல வேலையில் கொஞ்சம் இடுப்பு சுலுக்கிடுத்து. என்ன 60 வயசில் ஹனிமூன் யோசிப்பேன், பட்டு போயிட்டு வந்து அந்த இடுப்பு வலினால கொஞ்சம் டிலே. சரி, அது வேண்டாம். அதுக்கு முன்னாடி 2024 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், அப்புறம் இந்த பிளானட்ஸ் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். மேசராசி வந்து சொல்லுவான் 100ல் 10 பேருக்கு, 200ல் 20 பேருக்கு இருக்கும்பா. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் ஃப்ரெண்டே ஒரு 15 பேர் இருக்கேன், எல்லாம் தரதுலேயே தான் சுற்றுறான். அதே மாதிரி தான் நீயும் தரதில் தான் சுற்றுவேன். அதை தாண்டி 5 வருஷம் 10 வருஷமா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்திருப்பேன், ஒன்றும் புடுங்க மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் உனக்கு எதுவும் விளங்காது. ஃபுல்லாக நெகட்டிவ்ஸ் தான், நெகட்டிவ்ஸ் மட்டுமே தான் உங்கள்கிட்ட இருக்குது. இதை தாண்டி பாசிட்டிவாக ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு கேட்டேன்னா, கைரேகை தேய்மானம் கம்மியாகும் அப்படின்னா கல்யாண யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு 2 வருஷமாக வீடியோவில் சொல்கிறீங்களே ஒன்றும் நடக்க மாட்டுது அப்படின்னு யோசிச்சேன்னா, இந்த வருஷம் அதுக்கான பரிகாரம் ஒன்று இருக்குது. என்ன பரிகாரம் அப்படின்னா, உன் கூட இருக்கவாள் அப்படின்றவன் ஒரு 2-3 பேர் சிங்கிளாக சுற்றுவா, இல்லை உன்னோட ஜூனியர் பசங்க அப்படி இப்படின்னு சுற்றுவானுங்க. அவனுக்கு ஒரு வாட்ஸ்அப் சொர்க்கவாசல்னு கிரியேட் பண்ணி அதில் ஒரு டெய்லி ஒரு 10 லிங்க் போட்டு அனுப்பிச்சிட்டு வந்தேன்னா அவங்களோட சந்தோஷத்தினால உனக்கு கல்யாண வாய்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பரிகாரம். இதை பண்ணிப்பாரு. இதை வரலன்னா இப்படியே சிங்கிளாக செத்து தொலை. இதை தவிர உனக்கு வேறு பரிகாரம்ன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வருஷமும் உனக்கு ஒரு மாதிரி சுமாரான வருஷம் தான் இது. எந்த வருஷம்னாலும் ஒன்றெல்லாம் திருத்த முடியாது. ஸோ அப்படி தான் இருக்குது. ரிஷபராசி நேயர்கள் முதல் 2வது இடத்துல இருக்கிறதுனால நல்ல நல்ல யோகம் அப்படிலாம் வரும்பாங்க. அதெல்லாம் சுத்த போய், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் கூட நேற்று 2 யூடியூப் சேனலில் பார்த்து அப்படி தான் சொன்னேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நானே ரிஷபராசி தான். அதை தாண்டி மென்டல் பீஸ் ரொம்ப பாதிக்கப்படும். என்ன மாதிரி அப்படின்னா, நீ ஒரு கிரிக்கெட் பார்ப்ப, தோற்றுருவாங்க. சரி, ஃபுட்பால் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாற்றத்துக்காக பார்ப்பேன், அதுலேயும் தோற்றுருவாங்க. இதெல்லாம் தாண்டி உன்னைய பப்ஜிக்கு கூட்டிகிட்டு போனால் இறங்கின உடனே அவுட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு உனக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி நைட்டு ஒரு 10-12 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு போவேன். அந்த வீடியோ பாதியிலே நிற்கும், டேட்டா தீரும். ஸோ அங்கே அந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்த வருஷம் வேஸ்ட்டு தான் உனக்கு, சுத்த வேஸ்ட்டு. வைத்தறிச்சல் நிறையா இருக்குது உனக்கு. என்ன நம்மளை விட அட்டை ஃபிகராக இருந்தான், அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வைத்தறிச்சல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 2024 அப்படின்றது ஒரு சாபக்கேடான வருஷம் உனக்கு. கண்டிப்பாக ஒன்றும் விளங்குற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. இந்த 10 நிமிஷமே ஏதோ பொழுது போலன்னா வீடியோ பார்த்துட்டு போயிடு. அதை தவிர உனக்கு சொல்கிறதுக்கு பரிகாரமே ஒன்றும் கிடையாது. மிதுன ராசி லோகோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஒரே கன்ஃபியூஷன்ஸ் தான். ஃபுல்லாக லைஃபே கன்ஃபியூஷன்ஸில் தான் இருக்கும். என்ன பண்ணுறது 2024 அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னா, நேற்று போட்ட செட்டியே இன்றைக்கி போட்டோமோ அப்படின்ற அளவுக்குலாம் உனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த கன்ஃபியூஷன்ஸ் வச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐடியில் வேலை செய்கிற நண்பர்கள் இருக்கீங்க, ஐடி ஊழியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நல்ல இன்கம் வருதே, நம்மளும் கம்முன்னு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. நல்லா தம்ப்நெயில்ஸில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் 8 வீடியோ பண்ணியிருக்கேன், 2000 வியூஸ் தான் போயிருக்கு. என்ன பண்ணுறது, நோ யூஸ். இருக்கிற வேலையை விட்டுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஐடியில் இருக்கிறதே பெட்டர். அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா சோத்துக்கு சென்ட்ரிங் வேலைக்கு தான் போகணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. இதை தாண்டி பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு கேட்டால், பரிகாரம்ன்றது ஒன்றுமே பெருசாக கிடையாது. நல்ல மொட்டை மாடியில் நின்று 10 நாளைக்கு கான்னு கத்துங்க. கத்துறதுனால ஏதாவது நல்லது பிறக்குமா சாமி அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. காது கொஞ்சம் கிளியர் ஆகும், அடுத்தவங்க சொல்கிறதையாவது கேட்பேன். அப்படி ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறினா தான் உண்டு, இல்லைன்னா முன்னேற்றம்லாம் கிடையாது. 2024 2025 வேறு வீடியோ பாரு. அப்போ ஏதாவது நல்லதாக வந்தால் சொல்கிறேன், அவ்வளோதான். கடகராசி அதாவது கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் முன்னேற்றமும் இல்லை, ஒரு மாற்றமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கெட்ட பழக்கம் நிறையா இருக்குது. நிறையா கெட்ட பழக்கம். கூலி வைக்கிறது, தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது, போன்ற மாதிரி கெட்ட பழக்கங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கவும் மாட்டேன். நீ எத்தனை வருஷமோ சொல்லி பார்த்தாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி நைட்டு தூங்கினா கூட கூலி வச்சுட்டு தான் தூங்கணுன்னு இருக்க, அந்த அளவுக்கு முத்திருது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி கையில் காசே இருக்காது. மச்சான் ஓல்மண்ட் வாங்கிட்டு வா, டைமண்ட் வாங்கிட்டு வா எல்லாம் சொல்லுவேன். ஏன்னா கிரக அமைப்பு அப்படி சொல்ல வைக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி இருக்கப்ப இப்போ நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறதுலலாம், இந்த பப்பாளி இலை இது பண்ணுறது, க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுவேன். நீ எல்லாம் வீட்டில் இருக்கிறோம் சொல்லி பார்த்துருப்பாங்க, ஒன்றும் முடியாது. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்க சொல்கிறது கூட. ஏன்னா பிளானட்ஸோட அமைப்பு அப்படி இருக்குது. நீ என்ன பண்ணுவ, வேற என்ன உடல் நலத்துக்கு சொல்லணும்னா சைடிஸ் பார்த்து வச்சுக்க, அவ்வளோதான். திராட்சை, கொய்யா பழம் இந்த மாதிரி சாப்பிடு. இந்த அவுச்ச முட்டையெல்லாம் விட்டுரு. முன்னேற்றமாக எதுவுமே கிடையாது, எல்லாமே பின்னேற்றமாக தான் போய்கிட்டு இருக்கு. கடகராசிக்கு வேறு எதாவது சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சிம்ம ராசி நேயர்கள்
லியோ 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 அந்த மாதிரி தான் இருக்கும், படம் மாதிரி தான் இருக்கும். எல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் பயங்கர பில்டப் கொடுப்பான், ஆம்பா ஓம்பா எல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சுத்த போய். அது அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காது, கடைசியில் எல்லாத்தையும் ஃபேக்குன்றுவான். அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இந்த வருஷம். அதை தாண்டி மச்சான் நமக்கு நல்ல அறிவு இருக்குது, பிஸ்னஸ் மைண்ட் இருக்குது, இல்லை நீ நல்லா பைக் ரேஸ் ஓட்டுற, பைக் ரேஸராவு, டீ கடை போடலாம் அப்படிமா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இர்ரெலவென்ட் டு த கேரக்டர். அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. சும்மா எல்லாரும் சொல்கிறதுனால நீ வந்து அதெல்லாம் நம்பி ஏமாந்தான் போகணும், அதெல்லாம் வேஸ்ட்டு. அதை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்ப, அதே ஓரமாக நின்று அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்திருப்ப. ப்ரப்போஸ் பண்ண மச்சான் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல நல்ல ஃபிகர் அப்படிமா. நீ ஏன் ஆவரேஜாக தான் இருக்க, எப்படி ஓகே சொல்லும்? ஏன் தெரியாதா? நானே ஆவரேஜ் தான், நானும் அதே ராசிக்காரன் தானே. அதெல்லாம் வேஸ்ட். இந்த ராசியே வேஸ்ட் தான். நீ ஜாதகம்லாம் பார்க்கவே தேவையில்லை. 2024 பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் காசு தான் வேஸ்ட். 150 ரூபா பிடிக்கிடுவாங்க. என்ன என்கிட்ட வா, ஒரு 100 ரூபா 50 ரூபா மிச்சமாகும் உனக்கு, அவ்வளோதான். அந்தளவுக்கு தான் கிரக அமைப்பு இருக்குது இந்த வருஷம். கன்னிராசி. கன்னிராசின்னு சொல்லும் போதே ஒன்று வருது வாயில், அந்த அளவுக்கு தான் இருக்குது கிரக அமைப்பு. அது சொல்லவும் முடியாது, அந்த மாதிரி இருக்குது ஒன்று. நல்லா பொம்பளை வெறி தான் உனக்கு அதிகமாக இருக்குது. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட இன்ஸ்டாகிராம் ஐடி தேடுவேன், அந்த அளவுக்கு தான் இருக்குது. சும்மா ஏதோ ஒரு போஸ்ட் சர்ச்சில் பார்த்துருப்பேன், அதை அனுப்பிச்சு மச்சான் இன்ஸ்டா ஐடி தேடி கொடுப்பேன், அந்த அளவுக்கு தான் இருக்குது உனக்கு அமைப்பு. ஸோ பலன்களாக பார்க்கும்போது ரொம்ப நாளாக ஃபாரின் ஆன்சைட்டுக்காக அப்ளை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அது வேணால் கிடைக்கலாம், கிடைச்சாலுமே புதுசாக ஃப்ரெஷராக ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணை பார்த்த உடனே ஆன்சைட்டு வேணான்றுவேன், அந்த அளவுக்கு தான் இருக்குது உனக்கு. பொம்பளை வெறியாக இருக்கு, எப்படி செட் ஆகும்? எதுவுமே ஆகாது உனக்கு. ஸோ 2024 கொஞ்சம் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோ. கம்மி பண்ணாதான் அடுத்தது கல்யாணம் போன்ற விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி இருக்குது கன்னிராசிக்கு. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபேக் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்க, அப்போ தான் வாழ்க்கையில் உருப்படுவேன். துலாம் ராசி நேயர்கள், நல்ல ராஜயோகம், நல்லா தூங்கியே சலிப்ப, நல்ல தூக்கமாக இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வேலையை விட்டுருப்ப, பெஞ்சு போட்டிருப்பாங்க ஒன்று ப்ராஜெக்டில். ஆனால் ப்ராஜெக்ட் சரியில்லை, அதனால் நானே வெளியே வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன். கூட வேலை செஞ்சவனுக்கு தான் தெரியும் அதெல்லாம். ஸோ அதை தாண்டி நல்லா படுத்துக்கிட்டே நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் எல்லாமே பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். வேம்பயர் டைரிஸ் 8 சீசன் இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுவேன். ஆனால் ஒரு 3 மாதம் ஏப்ரல் 25க்கு அப்புறம் வீட்லேயே செருப்பில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா வாழ்க்கைலாம் யோசிப்பேன், ஆனால் அதுக்கெல்லாம் நீ அஞ்ச மாட்ட. அடுத்து என்ன வெப் சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். அதை தாண்டி பலன்களாக நன்மைகளாக ஏதாவது பண்ணுவேன்னு சாப்பிட்டு இருந்த 3 மாதத்தில் ஜிம்மு ஜாயின் பண்ணலான்னு பண்ணுவேன். பண்ணாலும் ஒழுங்காக போக மாட்டேன். ஒழுங்காக பண்ணாலுமே கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஒர்க் அவுட் வீணாக போகும். இந்த மாதிரி கை கண்ட்ரோல் பண்ணணும், கையை கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ பலன்கள் இல்லை நன்மைகளாக ஏதாவது சொல்லுங்கள் சாமி, பலன்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் பலன்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போ சொன்னாலும் பார்க்க மாட்டேன். மேலே ஒரு இப்போ சஜஷன் வீடியோ வந்திருக்கும், அதை பார்க்க போய்டுவோம். நீ நல்லா படுத்துக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்கலாம். ஆனால் 2025 சோத்துக்கு பிச்சை எடுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்க. விருச்சிக ராசி எப்படி இருக்குது 2024 அப்படின்னு கேட்டால், ஒரு நல்வரவான இயர். நல்ல புதுசான விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன மாதிரி சாமி புது விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாளாக வச்சுருந்த அந்த ஓட்ட ஜெட்டி 2 மாற்றுவேன், 2 பனியனை வாங்குவேன், அவ்வளோதான். இவ்வளோதான் நல்வரவு உனக்கு, வேறு எதுவுமே பெருசாக கிடையாது. கஞ்சத்தனம் ஓவராக இருக்குது. இந்த கஞ்சத்தனத்தை வச்சுட்டு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பசங்க பர்த்டேக்கு ட்ரீட் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப பாம்ஷோர், ஜைத்தூன், அப்புறம் என்ன சில பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது, ஜாம்கோ, இந்த மாதிரி விஷயம்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் ஓம் பர்த்டேக்கு சாய் கிங்ஸ், அதை விட்டால் பெருசாக இல்லை, ஒன்றும் இல்லை, அலிபாபா, அவ்வளோதான். இங்கே மட்டும்தான் உனக்கு நீ ட்ரீட் வைக்கிற. ஏதாவது நெட்டு இருந்தால் கூட ஆஃபீஸ் ஒய்ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுற. இதெல்லாம் விட கிளவராக இன்னொன்று யோசிப்பேன். எதுக்கு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸுக்கு 2 பேர் போகிறோமா, அவன் வண்டியில் போயிடலாம், தேவையில்லாத செலவுகள். நம்மனா வண்டியில் போயிட்டு அவன் பார்த்துப்பான், அவ்வளோதான். நம்ம கஞ்சத்தனத்தெல்லாம் விட்டுறணும். விட்டாதான் 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ள உன் வண்டி ரெடி ஆகிடும். ஆனால் அதுக்கும் காரணம் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு யோகம் உனக்கு. தனுசு ராசி நேயர்கள், ஆரம்பமே கேப்டன் மில்லர் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல பர்சனலாக. மேட்னி ஷோ தான் போனேன், அப்பயே எனக்கு நல்ல தூக்கம். ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜோக்குக்காக சொன்ன, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அப்படி தான் இருக்குது. நீ எந்த படம் பார்க்குறியோ, நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறியோ அந்த படம் நல்லா ஓடாது. அதனால் மென்டல் பீஸ் ரொம்ப பாதிக்கும். அதை தாண்டி சேவிங்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி காசு சேர்த்து வைப்பை, எல்லாத்தையும் சேர்த்து பர்த்டே அன்னைக்கு குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வந்துடுவேன்.
அவ்வளோதான், நோ சேவிங்ஸ், கையில் காசு இருக்காது. மறுபடியும் கடன் வாங்குவேன், கிரெடிட் பி, எம்பாக்கெட், ஸ்லைஸ் எல்லாத்துலேயும் வாங்குவேன், எதுலேயும் கட்ட மாட்டேன், எல்லாம் ஓவர் டியூ ஆகும், சிபில் ஸ்கோர் அடிபடும், எல்லாமே நடக்கும். கொஞ்சம் கிரக அமைப்பு அப்படி இருக்குது, பிளானட்ஸோட அந்த லைன் அப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றால். அதை தாண்டி கொஞ்சம் ரீல்ஸ் பார்க்குறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பார்க்குற ரீல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுற, நீ சேவ் பண்ணுறதுனால சர்ச் பண்ணும்போது அது எல்லாமே காஜா வருது. பார்க்குறவன் நாளைக்கு ஃபோனை வாங்கி பார்த்தா என்ன நினைப்பான்? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ரொம்ப கஷ்டம். இல்லைனா வாழ்க்கையில் முன்னேற்றது ரொம்ப கஷ்டம். ஸோ தனுசு ராசி இப்படி தான் இருக்கும். மகர ராசி, மகர ராசிக்கு எந்த மாதிரி இருக்குது சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும், ரொம்ப சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். உனக்கும் ஆளுக்கும் சண்டை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும், தீரவே தீராது. ஸ்ட்ரெஸ்ஸில் டிண்டர் இல்லை பப்புள் இந்த மாதிரி எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணுவான் ஆள், அதனால் சந்தேகங்கள் அதிகமாகும். கவலைப்படாத, கொஞ்ச நாட்கள், ஏப்ரலுக்கு அப்புறம் காதல் கைகூடும், நல்ல நன்மைகள் நடக்கும், கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடைபெறும். யாருக்குன்னா அந்த பொண்ணுக்கும் பாய் பெஸ்டிக்கும், உனக்கெல்லாம் ஆகாது, இது சண்டை போட்டே அவ்வளோதான், நாசமாக போயிடுவேன், அந்த மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி இதுக்கு பரிகாரமாக என்ன சாமி இருக்குது அப்படின்னு கேட்டால், பரிகாரம்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம இதே ஆள் சண்டை போடும்போது ஷாப்பிங் கூட்டு போய் வேணுங்கிற காசை வாங்கி கொடுத்து தொலை, எவ்வளோ காசு போனாலும் சரி. அப்படி போனீங்கன்னா தான் உன் காதல் அப்படின்றது நிலைக்கும். அதை தாண்டி அண்ணா நகரில் நம்ம மாமியோட கடை ஒன்று இருக்குது, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது, ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். அங்கே போய் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு ஸ்னாப்பு ஸ்டோரி போட்டு அதுக்கு ஒரு லவ் சாங் ஏதோ ஒன்று போட்டு, உயிரே உயிரே இந்த மாதிரி ஏதோ ஒரு சாங்கை போட்டான்னா சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் கம்மியாகும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சுமாரான வருஷம்தான். என்ன சாமி போன வருஷம் இதே தான் சொன்னீங்கன்னா அப்படின்னா, இந்த வருஷம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால் அதே தான் திருப்பி சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஐடியில் நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க, 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, டே ஷிஃப்ட் கிடைக்குமான்னு யோசிப்பேன். நீ நைட்லேயே ஒன்றும் பண்ணல, எப்படி டே கிடைக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது, நேரம் ஒன்றுமே கிடைக்காது. இல்லை அப்படியே கிடைச்சாலும் ஃப்ரெஷர் பொண்ணு வந்ததுனால நைட் ஷிஃப்ட்டே வாங்கிப்ப, திருப்பி நைட் ஷிஃப்ட்டே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிம்ப. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கிரக அமைப்பு. அதை தாண்டி பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா, இடுப்பு வலி, முட்டி வலி இருக்குது. அதுக்கு காரணம் உனக்கு என்னன்னு தெரியும், நைட்டு பார்க்குற வீடியோக்களை கம்மி பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதை தாண்டி முடி கொட்டுற பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது, உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் இருக்குது. நல்ல ஒரு என்னதான் டாக்டர் எல்லாத்தையும் ஹேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணாலும் ஒன்றும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான், வேஸ்ட் ஆஃப் மணி. பரிகாரமாக என்னதான் சாமி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்று தான் இருக்குது. காலைல 6:30 எந்திரிச்சு அலாரம் வச்சு மெட்ரோ வாட்டரில் குளி, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் போய் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன், இல்லை நான் மற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிம்ப, வேஸ்ட். ரீல்ஸில் பார்க்குறதுலாம் உண்மை கிடையாது. நான் பண்ண போன வாரம் எனக்கு ரிசல்ட் இல்லை, அதனால் சொல்கிறேன். இறுதி ராசி 12வது ராசியான மீன ராசி, மாமியோட ராசி எப்படி சாமி இருக்கு அப்படின்னு கேட்டால், புருஷனுக்கு செமையாக அடி விழுகும். காலையில் கூட வாங்கிட்டு தான் வந்தேன். அதை தாண்டி மீன ராசிக்கு நல்ல யோகம் இருக்குது. என்ன சாமி மாமின்றதுனால சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே டைமில் நீ 10 பாய் ஃப்ரெண்டு கூட வச்சுப்ப, ஒன்றுமே தெரியாது, யாருக்கும் தெரியாது, அந்தளவுக்கு நேக்கா 10 பேர் வச்சுவேன், அந்தளவுக்கு ஒரு யோகம் உனக்கு. அதை தாண்டி ப்ராடக்ட்ஸ் நிறையா வாங்குவேன். சும்மா ஏதாவது ஒரு கொலாபரேஷன் வீடியோ பார்ப்பேன், உடனே அந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு வாங்குவேன். ஹேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கின் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எனிதிங் வாட் எவர் எல்லாத்தையுமே வாங்குவேன். வாங்கிட்டு அதில் நயசினமைடு இருக்கா, இல்லை அது இருக்கா எல்லாம் செக் பண்ணுவேன். எல்லாம் வேஸ்ட்டு. உன் முகரச்சு பிறந்ததுலேருந்தே இப்படி தானே இருக்குது, எல்லா சோப்பையும் மாற்றி பார்த்தாச்சு, ஒன்றும் மாறலை, அப்படி தான் இருக்குது உனக்கு. அதை தாண்டி வேற என்ன சாமி அப்படின்னு கேட்டால், மீஷோவில் ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா பார்ப்பேன். மீஷோ, அமேசான் எல்லாத்துலேயுமே நல்ல ப்ராடக்ட் 4.5 4.8 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கும். ஆன்லைன்லேருந்து ஆர்டர் வந்த உடனே போட்டு பார்ப்ப, ரொம்ப கேவலமாக இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் அருமையாக இருக்கும், நீ கேவலமாக இருப்ப அதில், அப்படிதான் இருக்கு உனக்கு. அதை தாண்டி பெண்கள் பத்திரமா இருக்க வேண்டும். பெண்கள்னால மற்றவங்க பத்திரமா இருக்கணும். பெண்கள் பின்னாடி போகிற பசங்க யாருமே ரொம்ப உஷாராக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும். ஸோ மீன ராசி இப்படி தான் இருக்குது. 12 ராசி பலன்களையும் இன்னைக்கு பார்த்தோம். யார் எப்படி போவாங்க. சில நன்மைகள் இருந்துச்சு, சில தீமைகள் இருந்துச்சு. என்ன சாமி சொன்னதெல்லாம் தீமைகளாகவே இருந்துச்சு அப்படின்னா, நன்மை சொன்னால் எவன் பார்க்குறான், நன்மை சொன்னால் என்ன திட்டுறான், என்னையா நல்லது சொல்கிற அப்படின்னு. அதனால தான் எல்லாமே அப்படி சொன்னேன். ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், பல காணொலிகளில் பார்த்துருப்பீங்க. 5 வருஷமாக இதை தான் சொல்கிறேன். ஆல்ரெடி இப்போ நிறைய சேனலில் இதை போட்டிருப்பாங்க. 5 வருஷமாக சொல்கிறேன், ஒன்றும் நடக்கலை. அதே மாதிரி தான். ஸோ இந்த 12 ராசிக்கான பலன்கள், அதுக்கான
நன்மைகள் தீமைகள் அதுக்கான பரிகாரங்கள் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். எதில் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா vpixels அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்களை நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா ஒரு 6 வீடியோவுக்கு 8000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பேமெண்ட் வாங்கியிருக்கேன். இப்போ தான் 5 முடிச்சிருக்கேன். ஸோ 6ஆவதாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் கண்டிப்பாக உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.